யோகாசனம் செய்வதால் நம் ஆயுள் நீடிக்கின்றது என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் இந்த கலையை நாம் முடிந்த அளவு செய்துவிட்டாலே அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக முடியும், வெற்றிகரமாக முடியும், நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் இருவரும் சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். 32 வயது 42 வயதெல்லாம் சக்கராசனம் செய்வது முதுகுத்தண்டு வளைய வேண்டும். அது செய்கிறார்கள். பாருங்கள் என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். சக்கரம் போன்று இருக்கிறதுனால் சக்கராசனம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் மிகவும் அதிகம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்பு விளைக்கின்ற காரணத்தினால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் நன்றாக இழக்கப்பட்டு இரத்த ஓட்டமானது பெருவரலிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் அற்புதமாக செய்யக்கூடிய, வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை அங்கே காலை வைத்து இங்கே காலை நீட்டுங்க. தலையை அந்த பக்கம் வைப்பா, முகம் தெரியணுங்க. அப்படியே திரும்பி மெதுவாக செய்ய வேண்டும், அவசரமாக செய்யக்கூடாது. காலை உள்ளே எழுங்கள், கையை தலைப்பக்கம் கொண்டு போங்கள். காலை சற்று அகலமாக வைத்து கொண்டு கையை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது முதுகை பிடித்து தூக்கலாம். 2 பேர் கையை கோர்த்து கூட முதுகை தூக்கி பழக்கினால் கைக்கு பலம் வந்த பின்புதான் முழுமையாக இந்த ஆசனத்தை செய்ய முடியும். சக்கராசனம் இது செய்து முடிந்தாலே தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டமானது சீறி பாயக்கூடிய ஒரு தன்மை நமக்கே தெரியும். முகப்பொலிவு ஏற்படும். L4 L5 உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 4-5 தலையடையை ஒரு சமகாலத்தில் சுற்றி முதிப்பகுதியில் வைத்து இந்த ஆசனத்தை பழக்கலாம். கை பலம் வருவரையும் அப்படி தூக்கி பழகலாம். பிறகு நாள் ஆக ஆக தலையடையை எடுத்து விட்டு கூட நாம் பழகலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் முதுகு வலி, முதுகிலே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்பது
நிறைய பேர்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த ஆசனத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தலையினை பண்ணினாயே பண்ணும் பொழுதே முழுமையான நிறைவன் கிடைக்கும். எழுந்து உட்காருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். பக்கவாட்டில் இங்கே தலையை வைக்கணும். தலை இங்கே வை. கொஞ்சம் கீழே இறங்கணும். அவசரப்படாமல் மெதுவாக செய்யுங்க. கையினுடைய அழுத்தத்தை தான் உடலை தூக்க முடியும். பின்பாகத்தை தூக்கி விடலாம். முன்பாகத்தை தூக்குவது என்பது கடினம். ஆகவே ஆரம்ப கட்டத்தில் 2 பேர் இருந்து கையை கோர்த்து கொண்டு அவர்களை தூக்கி நிப்பாட்டலாம். அல்லதிலே மத்தியிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு 2 பக்கம் 2 பேர் இந்த துண்டை பிடித்து தூக்கி இந்த ஆசனத்தை முழுமைப்படுத்தலாம். ஒரு வாரம் அப்படி செய்வார்களே ஆனால் ஒரு தானாகவே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நோயாளிகள், முடியாதவர்கள், இயலாதவர்களுக்கு நான் முதலிலே சொன்னபடி தலையணையை வைத்து அவர்கள் செய்ய வேண்டும். பின்பு ஆள் துணையோடு செய்யலாம். பிறகு தனியாக செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். நாற்பது வயதுக்கு மேற்பட்டாலும் அவர்கள் உடலை எப்படி வளையும் தன்மையாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்கது. தொடர்ந்து பயிற்சி, விடாமுயற்சியோடு காலையிலும் மாலையிலும் செய்யும் பொழுது எந்த ஆசனத்தையும் லகுவாக செய்துவிடலாம். முழுமையாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எந்த வயதிலும் இதை பழகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆசனத்தை பழகி உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.